Now, I'll start up with a small story and real-time story. It has happened somewhere in 14th century in Greece. Greece, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு? அரசூர் பக்கத்தில் யூரோப்பில் இருக்கு. நல்லா தெரியுமா? யூஎஸ்எஸ்ஆர் நேஷனா இல்லை யூரோப்பா? நல்லா தெரியுமா? போய் பார்த்து வந்தியா? சூப்பர்ரா. ஓகே, குட். எஸ், கிரீஸ் இஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. அந்த கிரீஸில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொல்லி கேட்டால், சர்ச் இருக்கும் இல்லையா, அந்த சர்ச்சை வந்துட்டு ஒரு வேளை சரியாக பராமரிக்கலைன்னா ஈவில் தாட்ஸ், ஈவில் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை மீறி என்ன ஈவில் தாட்ஸை வந்துடும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் ஒரு கோயிலை பராமரிக்கலைன்னா கண்டிப்பாக அதில் ஈவில் தாட்ஸ் வந்துடும்ன்ட்டு அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன வில்லேஜ், கிரீஸ் நாட்டில் ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சை யாருமே பாதுகாக்கலைன்னாலும் கரெக்டாக நைட்டு 12:30 மணிக்கு மட்டும் அந்த சர்ச்சில் 12 பெல் அடிக்கும். உள்ளே யார் இருக்கா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் சர்ச் பெல் மட்டும் இட் வில் ஸ்ட்ரைக் ஃபார் அபவுட் 12 times every night in the midnight by 12:30. It was an amusing thing for everybody. How the church is ringing the bell and nobody is inside. உள்ள கதவை திறந்துட்டு போகிறதே முடியாது. பயங்கரமாக வந்துட்டு lots of bushes, thorns and lots of plantations, poisonous plantations sometimes. So they did not know what was really happening. அப்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சில் இருக்க, அந்த ஊரில், அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர், ஒரு பாதிரியார், அவர் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணுறார், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த சர்ச்சை வந்துட்டு புதுப்பிக்க ட்ரை பண்ணுவோம். We will try to renovate the church and we will have almost about 25-30 pastors gathered all around the world. நானும் சேர்ந்து புதுசாக இந்த சர்ச்சை இது பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் சாமி கும்பிடலாண்டா, அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. And this man tried convincing everybody and nobody was willing to hear his voice and hear his advice. ஸோ மலைக்கு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. யாருமே நான் பேசுறது கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு யாரையும் கர்ஸ்லாம் பண்ணல. பட் அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு he went into a cliff and he sat on the top of the cliff. He made a shelter for himself and he started meditating. ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் இந்த பக்கமே வந்து. 5 யங்ஸ்டர்ஸ் இருந்தானுங்க. ஸ்ட்ராங், பவர்ஃபுல், very very sleeky, fun loving and also flamboyant and being with a fantabulous way of having fun every single time and every single minute. Happy go lucky, எந்த பொறுப்பும் கிடையாது. பயங்கரமான ஜாலியான கேரக்டர்ஸ் அவனுங்க. ஒருத்தனை இன்னொருத்தன் திட்டிக்கிறது, ஒருத்தனை இன்னொருத்தன் ஓட்டிக்கிறது அப்படின்ட்டு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபன் அண்ட் ஃப்ரோலிக்கெல்லாம் இருந்துச்சு. ஊருக்கே அடங்காத ஆட்கள். கடைசியாக ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் அந்த 5 பேர்கிட்ட போய் கேட்குறாரு, டே உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் பேஸே இருக்குது, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னம்னா அந்த பாதிரியார் சொன்ன மாதிரி இந்த சர்ச்சை புதுப்பிக்கலாம்னு. அந்த யங்ஸ்டர்ஸ் சொன்னானு, இந்த ஆள் தான் போயிட்டு வரல மாடிக்கு, நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு மறுபடியும் பார்ட் 2 அந்தாளுடைய வெர்ஷனில் பார்ட் 2 பண்ணி உன்னையே அட்வர்டைஸ் பண்ணி ஊரில் பெரிய மனுஷன் ஆகலான்னு பார்க்குறியா, தொலைச்சிடும் ஒன்று போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள எல்ட்ரீட் பண்ணிடுறாங்க இந்த பசங்க. லாட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ரோலிக், யூ நோ, everywhere every single inch of the village knew about these guys. ஆனால் உருப்படி எதுவும் செஞ்சதில்லை. பட் they kind of liked these boys. இந்த பசங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருந்தானே, ஒரு 250-300 யங்ஸ்டர்ஸ் இருந்தானே அந்த வில்லேஜில். பட் nobody was having any responsibility because இவனுக்கு தான் லீடர்ஸ் மாதிரி இருந்தானே. ஸோ திரும்ப ஒரு 2-3 ஃபேமிலியிலிருந்து அந்த பாஸ்டர்ஸோடைய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து கேட்குறாங்க, nobody wants to change அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாம், வில்லேஜை சுத்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நல்ல புத்தியாவது வரட்டும், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதமாக வாங்குங்கடா. நீங்கள் சின்ன பசங்களாம் ரோட்டில் விளையாண்டு இருக்கும்போது அவர் இங்கே எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது போயிட்டார். அவரை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களே. டோன்ட் யூ நீட் ஹிஸ் பிளெஸிங்ஸ்? எதுக்கு பிளெஸிங்ஸ் வாங்கணும்? இல்லைடா, இப்போ எந்த வழியுமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வந்தால் ஏதாவது ஒரு வேலையாவது கிடைக்கும்ல, படிக்க தான் மாட்டேன்ட்டீங்க, வேலைக்காவது போகலாம்ல அப்படின்னு. ரைட், ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கும், மலை ஏறின மாதிரி இருக்கும், இந்த ஆளை போய் பார்த்து வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உருப்படியான ஒரு முடிவு எடுக்கிறானுங்க இந்த 5 பேர். ஸோ தே ஜஸ்ட் get on to the cliff and with all the risks they enjoyed the travel of climbing over the mountain and they went there and they reached the top of the hill. அங்கே போனாலும் சும்மா ஜம்முன்னு அப்படியே அட்டகாசமாக மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார். இவனுக்கு உள்ளே போகிறதுக்கே பயம்.
பட் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க சொல்லி இந்த 5 பேருக்கும் ரொம்ப வெல்விஷராக இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கிறதுனால அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல் த 5 went in and he suddenly opened his eyes. கண்ணை திறந்த உடனே he was very powerful and they were very respectful. ஒருத்தனுக்கு வந்து அவர் மேலே எந்த ரெஸ்பெக்ட் இல்லை, அவன் அப்படியே நின்றுருந்தான். அவனை மட்டும் இவர் பார்த்தார், இங்கே வாங்க அப்படின்னார். அவன் பக்கத்தில் போனான். சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க? அவனுக்கிட்ட கேளுங்க, என்னையும் கூப்பிட்டு கேட்குறீங்க? இப்படியே 4 பேர் தான் என்னை பிடிச்சி சுற்றிட்டு வந்துட்டானுங்க. இல்லை, பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நான் நம்பினேன். இதே பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது எப்படி நீங்கள் நம்புவீங்க? என்னை இப்போ தான் பார்க்குறீங்க, என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, என்ன நம்புவீங்க? சரி பரவாயில்ல, கோவப்படாதீங்க அப்படின்ட்டு எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொன்னோன்னே we need your blessings. உங்களுடைய பக்தர் ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பிச்சார். அவர் அனுப்பிச்சதுனால வந்தீங்களா இல்லை பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வேணும்னு வந்தீங்களா? உண்மையை நான் சொல்லிடுறேங்க, அவர் அனுப்பிச்சதுனால தான் வந்தோம். அப்போது என் மேலே இருக்கிற மரியாதையில் வரல, அதெல்லாம் கிடையாது. சொன்னாங்க வந்தோம். ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குங்க இந்த இடம் அப்படின்னு. சரி, பிளெஸிங் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. என்னங்க அவ்வளோதானா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், பயங்கரமாக பேசுவீங்க, உங்கள் பேச்சில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அர்த்தம் இருக்குன்னா சொல்லி சொன்னாங்க, நீங்கள் என்னென்னா எங்களை துரத்துறீங்க அப்படின்னு. இல்லை, உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு. அவ்வளோதானா? சீரியஸாவா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம், பசிக்குது, இங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய்க்கலாமா? தாராளமாக, ஷோர். நீங்கள் வெளியே உட்காடுறீங்க, என்னுடைய இந்த மெடிடேஷன் சென்டருக்குள்ளேயே வேணாலும் உட்காந்துருங்க. ஸோ இது ஆல் ஈட் non-vegetarian food, and this man doesn't consume non-vegetarian food, and he was waiting for them to go out so that he can sit back and meditate again. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க்யூ சார் அப்படியே கிளம்புறோம். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்கள ஒருத்தர் இஸ் a God's ambassador. புரியல? அதாவது உங்கள் 5 பேரில் ஒருத்தர் வந்து தேவதூதர் அப்படின்னு எனக்கு தெரியும். இது இப்போ உள்ளே வந்தோன்னு அவனை கூப்பிட்டு கேட்டிங்களே, அவன் தானே அது? உங்கள் 5 பேரில் ஒருத்தர் அவர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது, உங்கள் 5 பேருக்குமே தெரியாது. உங்களில் ஒருத்தர் தேவதூதர். சரி, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தேவதூதர் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், அவங்களால எல்லா விஷயத்தையுமே மாற்ற முடியும். உங்கள் 5 பேரில் ஒருத்தர் அப்படி இருக்கீங்க. இல்லை, சொல்லிட்டீங்க, யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், இல்லைங்க இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்தீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? பட் ஒன் ஆஃப் யூ இஸ் காட்ஸ் அம்பாசிடர். அதனால் நீங்கள் 5 பேர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு டக்குன்னு எழுந்துட்டார். அந்த காட்ஸ் அம்பாசிடர் என்னை கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். டே, என்னடா அது, இவர்கிட்ட பிளெஸிங் வாங்க வந்தால் இந்த ஆள் நம்மள்கிட்ட பிளெஸிங் வாங்கினா சார் என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை காட்ஸ் அம்பாசிடர். நானே காட்ஸ் அம்பாசிடர் கிடையாது, ஆனால் அவங்க 5 பேரில் ஒருத்தர். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பிளெஸிங் வாங்குறது என்னுடைய கடமை இல்லையா? அதனால தான் கிளம்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? கிளம்பி போயிட்டே இருங்க. கதை சாத்திட்டார், வெளியே அனுப்பிச்சு கதை சாத்திட்டார். தள்ளவெல்லாம் இல்லை, இப்படின்னு டோரை காமிச்சார். அவனுங்க நகரில் இவர் போய் கதை சாத்து அப்புறம் வரும். அவனுங்க எல்லாம் ஓடிட்டானு. மலையிலேருந்து இவனை இறங்கி வரும்போது இவனுக்குள்ள பயங்கரமான கன்ஃபியூஷன். காட்ஸ் அம்பாசிடருங்கிறாரு. நம்மளை ஒருத்தரும் மனுஷனு கூட சொன்னதில்லை கீழே. ஆனால் இந்த மனுஷன் நம்மள ஒருத்தர் வந்து தேவதூதர் என்னடா சொன்னார்? காட்ஸ் அம்பாசிடர். அது எங்களுக்கும் தெரியும், அதுக்கு என்ன அர்த்தம். அது வந்து அர்த்தம் வந்து அதாவது நம்மளால் எல்லாமே முடியும்னு சொன்னார். அவங்களுக்குள்ள எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ். மலையில் இறங்கி வரப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள அவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. பிகாஸ் ஈச் ஒன் ஸ்டார்ட் திங்கிங் ஹூ இஸ் த காட்ஸ் அம்பாசிடர் அப்படின்ட்டு. அப்போ டே, வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் பேசிட்டு போவோம்டா. ஒரு பர்சன் மீதி 4 பேர்ட்டு கேட்குறேன், டே உங்கள யாருக்கா ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? உங்களுக்குள்ள நம்ம எல்லாம் திங்க் பண்ணுறதை விட வேறு சேஞ்ச் இல்லை மச்சான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்றா தான் திங்க் பண்ணுறோம். நீ உருப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாத, உனக்கு அது செட் ஆகாது. அதனால் நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்காத, வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க. நடாது. அப்புறம் இன்னொருத்த வந்து, டே அவன் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குடா. யாருக்காவது இந்த தூக்கத்தில் ஏதாவது கடவுள் தெரிஞ்ச மாதிரி இல்லை அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு அவனுக்கு கொஞ்சமாக செட் ஆச்சு. நீ பேசுகிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ அந்த மாதிரிலாம் பேசாத, ரைட்டா? ஒழுங்கு மரியாதை போய் தூங்கு, நாளைக்கு நம்ம மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ ஆல் த 5 boys went into their houses. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனோன்னு அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுவான். என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம், என்ன பெற்றதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்க, இவ்வளோ பேசுவான். ஆனால் அன்றைக்கி அவங்க அம்மாட்ட எதுவும் பேசலை. ஷி வாஸ் ஷாக்ட். இன்னொரு பையன் வந்துட்டு வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பாட்டே வந்துட்டு he used to ask the alcohol bottle,
சரக்கு இருக்கா, முடிச்சியா இல்லை வச்சிருக்கியா, அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் வாங்கிட்டு வந்து ஆளே அவனை பேர் ஹச்பா அப்படி இப்படி அவங்க அப்பாட்ட பேசுகிற டைப். அதை பார்த்து தம்பி அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இல்லைப்பா வேண்டாம். எது அப்பாவா என்ன சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த ஃபாதர் வாஸ் ஷாக். 3வது பையன் வீட்டில் தங்கச்சிக்கும் இந்த பையனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவன் உள்ளே போனோன்னா அந்த தங்கச்சி பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். என்னது என்ன கேட்டா, சாப்பிட்டியான்னு கேட்டோன்னு அந்த தங்கச்சிக்கு பயங்கரமான ஒரு இது நீதானா இல்லை வேறு ஏதாவது பிசாசு ஏதாவது வந்துச்சு அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அன்றைக்கே ஒரு ஷாக் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டே தீஸ் பாய்ஸ் கேதர்ட். வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் அவனுக்கு கேதர் பண்ணும்போது குளிச்சுட்டு கேதர் பண்ணானு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எதுக்கு வம்பு, நம்மளுக்குள்ளே ஒரு தேவதூதன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அது அந்த 4 பேரில் ஏதோ ஒரு கிறுக்கன் இருப்பான், அதனால் அவன்கிட்ட போகிறப்ப நம்ம கொஞ்சம் சுத்தமாக போவோமே அப்படின்ட்டு இப்படி எல்லாருமே நினச்சிருக்காங்க. அப்படியே நீ குளிச்சுட்டு வண்டியா, வித்தியாசமாக தெரியல மச்சான் இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கடா அப்படின்ட்டு. ஸோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது டே ஜோக்ஸ் ஆஃப் நம்ம இங்கே யார்ட்டையாவது கேட்போமா அப்படின்ட்டு. என்ன கேட்பேன், நம்மளாம் யார் காட்ஸ் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்போம். நம்மளை அனுப்பிச்சு பெரிய மனுஷங்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போகிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா அனுப்பிச்சிங்க, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், அவர் ஒரு ட்ரிகர் ஒன்று பண்ணிட்டார். என்னது, ஹீ கால்ட் அஸ் ஒன் ஆஃப் அஸ் இஸ் காட்ஸ் அம்பாசிடர். அது உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னோடனே அவர் என்ன சொன்ன அப்படியா சொன்னார்ன்ட்டு அவரு காலில் விழுந்தது. என்னடா அது வம்பா இருக்குது, அவர் தான் காலில் விழுந்தாருன்னு இவரை ஏங்க எந்திரிங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டோடைய அங்கிள் அப்படின்ட்டு இல்லை, நாங்கள் உங்களை அப்பா மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா. இல்லை அவர் சொல்லியிருக்காருன்னா பெரிய விஷயம், நீங்கள் ரொம்ப குடிச்சு வச்சு வேண்டாம். சரி நீங்களே சொல்லுங்கள் எங்கள் 5 பேரில் யார் அப்படின்னா. அதே அப்புறம் எனக்கு தெரியும், அது எப்படி எனக்கு தெரியும், நான் தான் அவங்க 5 பேரையும் கூப்பிட்டேனே, அது நீங்களே கண்டுபிடிங்க. தட்ஸ் ஃபார் யூ டு ஃபிகர் அவுட். திங்ஸ் காட் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் சாப்பிட்ற நிறுத்திட்டானுங்க, தண்ணி அடிக்க நிறுத்திட்டானுங்க, டொபாக்கோ எடுக்கிறது நிறுத்திட்டானுங்க, ஸ்மோக் பண்ணுற நிறுத்திட்டானுங்க. பழக்கங்கள் மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் மரியாதை பேச ஆரம்பித்தானுங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் தலையிடல. யாரும் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி வந்துட்டு ஆன் த பேக் அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் சேஞ்ச் வித்தின் தெம்செல்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த செவுத்தில் உட்காந்து பேசிட்டு போகிற நம்ம வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு. என்ன செய்யலாம், நீ ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு வந்திருக்கிற, நான் மெல்பர்னில் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுடா, என்னடா பண்ணுறது அப்படி. இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒருத்தன் போய் ஒரு அரிசி கடையில் ஜாயின் பண்ணுறான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒருத்தன் போய் கணக்கு எழுதுறவர்கிட்ட நான் உங்களுக்கு இந்த பேப்பர் ஃபைல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தன் போய் ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன் கிட்ட இந்த மூட்டையெல்லாம் தூக்கி உங்கள் டிராக்டரில் ஏற்றுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டானுங்க. கையில் காயின்ஸ் அண்ட் கரன்சி நோட் அப்படின்னு வரதை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துச்சு. வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட அதை கொடுக்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஸோ திங்ஸ் காட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காசு அந்த சேமிப்பை வச்சு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குன்ட்டு ஒரு கேதரிங் பிளேஸ் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கேதரிங் பிளேஸில் ஒரு 2-3 பிளான்டேஷன்ஸை வாங்கி வச்சானுங்க. நம்ம வளர இது மரமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி உட்காரும்போது again they start the conversation. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் டைம் த கான்வர்சேஷன் வாஸ் வெரி மீனிங்ஃபுல். இந்த தடவை யாரும் வந்துட்டு உனக்கு அது தகுதி இல்லை, உனக்கு அந்த தகுதி இல்லைலாம் பேசலை. எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு மரியாதை. ஏன்னா person 1 thinks that person 2 could be. Person 2 thinks that the person 3 could be the God's ambassador. Likewise, okay? So Santosh thinks it's Vasantakumar. Vasantakumar thinks it's Jeevan. Jeevan thinks it's Balaji. Balaji thinks it's Surya. Surya thinks it's Guru Vishnu, which is actually not possible. So Guru Vishnu அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அப்படியே அந்த 5 பேத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை. அப்படியே மரியாதை வந்தப்போ டக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான்,